மச்சான், பாத்தியா? 14 வயசு பையன் கிரிக்கெட்ல செஞ்சுரி போடுறான். 24 வயசு பையன் மூவி எடுத்து ரிலீஸ் பண்றான். சோசியல் மீடியாவை எடுத்தாலே கில்ட் ஆகுதா? நம்மளாம் வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு தோணும். உனக்கு ஒன்று சொல்லுவா, 2000 இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 35%. 2022 65% ஏறி இருக்குன்னு ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லுது. அதான் இங்கே எவனுக்குமே வேலை இல்லை. அதான் முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே கிரைசிஸில் இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, வேர்ல்டு எக்கனாமியே கிரைசிஸில் தான் இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் விலைவாசி இஷ்டத்துக்கு ஏறுது. வாங்குற சம்பளம் எவனுக்குமே பத்த மாட்டாங்குது. மாதம் ஆனால் 1000 கமிட்மெண்ட்ஸ், அந்த பில்லு இந்த பில்லு, லோனு, EMI, ரெண்ட்டுன்னு அவன் ப்ரெஷரில் ஓடிட்டு இருக்கான். இந்த கமிட்மெண்ட்ஸ்க்காக அவன் ஓடுற ஓட்டத்தில் அவன் ஹெல்த் போகுது, அவன் டைம் போகுது, அவன் லைஃபே போகுது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அவன் ஓடுற ஓட்டத்தை ஓடி முடிச்சதுக்கப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. இதில் போய் அவனுக்கு எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதில் தன்னை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளோ வசதிகளோ எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நீ சொன்னி இந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது மோஸ்ட்லி ஆக்சிடென்டலாக இருக்கலாம். சில பேருக்கு அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இல்லைனா நீ சொன்ன மாதிரி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆம்பிஷியஸாக இருந்தால் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே எக்ஸப்ஷனல் தான். இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாருமே அந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக இருக்க ஆசைப்படுறோம் அல்லது நிர்பந்திக்கப்படுறோம். நான் ஏன் எக்ஸப்ஷனல்னு சொல்கிறேன்னா, இன்னும் இங்கே பெரும்பான்மையான மக்களுக்கு பேசிக் நீட்ஸே ஃபுல்ஃபில் ஆகலை. ஆனால் அவங்களுக்கு பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சொசைட்டியோ இந்த சிஸ்டமோ என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து இந்த ரேஸில் ஓடு, ஜெயிச்சிரு, பணம் சம்பாரிச்சிரு, உன்னோட பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது. அவங்க பட்ட கஷ்டங்களை குளோரிஃபை பண்ணுது. அவங்கள மாதிரியே நீயும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணி இந்த ரேஸில் ஓட வைக்க முயற்சி பண்ணுது. ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் ஏன் இந்த ரேஸில் ஓடணும்? நான் எவ்வளோ ஓடினாலும் என்னோட அடிப்படை தேவைகளே பூர்த்தி ஆக மாட்டேங்குதே, அது ஏன்? கோடி பேர் ஓடுற ஒரு ரேஸில் ஒருத்தன் தானே ஜெயிக்க முடியும். மிச்சம் இருக்கவன் நிலைமை என்ன? முதல்ல வாழ்க்கை ஏன் ரேஸ் ஆச்சு? இந்த ரேஸை நடத்துறது யாரு? இந்த ரேஸால் லாபம் அடைகிறது யாரு? இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்காக எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கக்கூடாதா, நான் வளரணும்னு நினைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை. இங்கே சிஸ்டமிக்காவே பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை எல்லாரும் சேர்ந்து சரி பண்றதுக்கு பதிலாக நீ ஓடு, ஒன்றை காப்பாத்திக்கோ, நீ மட்டும் பொழைச்சிக்கோன்னு சொல்றதே ஒரு பாலிடிக்ஸ் தான். அந்த பாலிடிக்ஸை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பார்த்தெல்லாம் கில்ட் ஆக மாட்டேன்.